மிக முதன்மையானது எது? அடிப்படை உயிர் தேவை எது? உணவு. உணவை விளை வைத்து உருவாக்குவன் உழவர் குடியும். அவன் வீதிக்கு வந்து போராடுகிறான். உயிரினும் மேலானது எது? மானம். மானத்தை மறைப்பது எது? ஆடை. ஆடையை நெய்து தருபவன் எவன்? நெசவாளி. அவன் வீதியில் வந்து போராடுகிறான். பிறகு அறிவு. அறிவை வளர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். பிறகு உயிர். உயிரை காக்கக்கூடிய மருத்துவ பெருமக்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். தன்னலமற்ற சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லோரையும் வீதிக்கு வர வைத்து விட்டு இந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த நாட்டிலே அன்பு சொந்தங்களே உழவர் குடியோன், நெசவு குடியோன், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் சிறந்த நாடு என்பதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமூகத்தில் ஆசிரியன் போற்றப்படுகிறானோ, மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது, வாழ்கிறது என்று பொருள். எந்த தேசத்தில் உழவர் குடியோன் போற்றப்படுகிறானோ அந்த நாட்டில் வறுமை இல்லை, பசி இல்லை, வளமையான நாடாக அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நெசவு தலை துவங்குகிறதோ அந்த நாடு நாகரிகமான நாடு, பண்பாடு கொண்ட நாடு என்று பொருள். ஆனால் இங்க அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. எல்லாம் தலையில் முறையற்ற கொடுமையான நிர்வாக முறைக்கு மாறி நிற்கிறது. 2011 அப்போது ஆசிரியர் பணிக்கு சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் தான் அந்த ஆசிரியர் பணியை தொடர முடியும் என்று நாடு ஒரு வரைவை கொண்டு வருது. நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கிறது. இப்ப அவன் போதிச்சதுல என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு அவனுக்கு டெட் தேர்வு? 2 ஆண்டுகளில் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவில்லை என்றால் வேலை விட்டு வெளியே செல்ல வேண்டும், பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருது. 21 லட்சம் பேர் இந்த பணியில் இருந்து, இந்த டெட் தேர்வில் அது தோல்வியுற்றால் 21 லட்சம் பேர் வேலை இழந்து வெளியில வருவான். நீ பாரு, இப்ப நீட், உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன் பாரு. இப்ப நீட்னு ஒரு தேர்வு, மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட். இந்த நீட் தேர்வை நடத்துகிறவன் யார்? அமெரிக்கா சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோ மெட்ரிக் என்கிற தனியார் நிறுவனம். எல்லாம் படித்த பிள்ளைகள் கவனிச்சுக்கிறேன். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கிற தனியார் முதலாளிக்கு என்ன நேர்த்திக்கடன், என்ன வேண்டுதல்? அப்ப உன் நாட்டில் ஒரு மருத்துவ மாணவனை கூட தேர்வு செய்கிற தகுதி, திறமை உனக்கு இல்லைன்னா நீ எப்படி நல்ல தலைவனை தேர்தல் வச்சு தேர்வு செய்வ? எப்படி தேர்வு செய்வ?